உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு முதற்கண் என் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆதியும் அந்தமும் ஆனவளே என் தமிழ் அன்னையே, மகிழ்வு பெருமகிழ்வு உயிராய் வந்த என் அன்னை தமிழே, என்றும் நிந்தன் பாதம் தொட்டு தமிழாய் வணங்கிட எனக்கு அருள் புரிவாய். தமிழே, என் தாயே, எந்தன் தமிழ் அன்னையே, நீ வாழிய வாழிய வாழியவே என்று கூறி அன்னை தமிழுக்கும் ஐயன் வள்ளுவருக்கும் முதற்கண் வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று உலக சாதனை தொடர் கவியரங்கம் 87வது கவியரங்கத்திற்கு இக்கவியரங்கத்திற்கு ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். உலக சாதனை தொடர் கவியரங்கத்தில் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மாலதி தர்மபுரி. நன்றி. இன்று கவியரங்கம் உலக சாதனை தொடர் கவியரங்கம் தமிழ் வழி கல்வியே சிறந்தது என்னும் தலைப்பில் இன்று ஒரு நிகழ்ச்சிறப்பான ஒரு கவியரங்கம். இக்கவியரங்கத்திற்கு நம்முடைய தலைமை தாங்க வருபவர் சீர்காழிபுத்தூரிலிருந்து அன்பு சகோதரி திருமதி ரேவதி கணேசன் அவர்கள். அம்மா அவர்கள் மிகச்சிறந்த ஒரு கவிஞர். அவர்கள் ஜெர்மனி வானொலி கவிதை தளத்திற்கு தொடர்ந்து தன்னுடைய பங்களிப்பை தந்து கொண்டிருப்பவர் அம்மா அவர்கள். மிகச்சிறந்த ஒரு ஆசிரியர். தங்களுடைய மாணவர்களை பல நிகழ்வுகளில் பங்கெடுக்க செய்பவர் அம்மா அவர்கள். இன்று நம்முடைய கவியரங்கத்திற்கு தலைமை தாங்க வருகின்றார். அவர்களை அன்புடன் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். அதன் பிறகு தமிழ் வழி கல்வியே சிறந்தது, ஆம் நிச்சயமாக தமிழ்தான் சிறந்தது என்று கவிபாட வந்திருக்கும் அத்தனை கவி பெருமக்கள், இருபால் கவி பெருமக்களையும் அவரவர்கள் பொருண்மையில் மிகச் சிறப்பாக தங்களுடைய கவிதைகளை படைக்க வந்திருக்கின்றார்கள். அத்தனை கவிஞர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். பெரும் மகிழ்வு கொண்டு இந்த கவியரங்க பொறுப்பினை கவியரங்க தலைமை ரேவதி கணேசன் அம்மா அவர்களிடம் ஒப்படைத்து இடம் சார்கிறேன். அன்பு சகோதரி பவானி திருவள்ளூர். வாருங்கள் திருமதி ரேவதி கணேசன் சகோதரி அவர்களே, தங்களுடைய தலைமை கவிதையை தந்துவிட்டு தங்களுடைய பொறுப்பை ஏற்றுக் கொள்ளுங்கள். வாருங்கள் அம்மா. என்னை ஈன்ற அன்னைக்கும் தமிழ் மொழிக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஐயன் திருவள்ளுவரையும் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களையும் வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்டன் ஐயாவையும் வணங்கி நமது கவிதை சாதனை தொடராக 87வது நிகழ்வாக இன்று சிறப்பாக நடக்க இருக்கிறது. அதுவும் தமிழ் வழி கல்வியே சிறந்தது என்பது மனதிற்கு மிக மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. வலையொலி தந்து கொண்டிருக்கும் சகோதரி சிவகாம சண்முக சுந்தரி அவர்களையும் தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கும் தலைமை வழிகாட்டிய ஊடகத்துறையை ஆற்றிய இருக்கும் நீலகண்டன் தமிழன் ஐயா அவர்களையும் வரவேற்பு நல்கிய திரு பவானி தனசெழியன் அவர்களையும் கவி படைக்க இருக்கும் ஆளுமை அனைவர்களையும் வருக வருக என கூப்பி எனது தலைமை உரையை தாங்கி எனது கவிதையை முதலில் தந்து விடுகிறேன். தமிழ் வழி கல்வியே சிறந்தது. விஞ்ஞான அசுர வளர்ச்சி அடைந்தாலும் அறநெறிகளை மனதில் கொண்டு ஒழுக்கமாக உயர்வை காணுவோம், உயர்வாய் வாழ்வோம். நல்ல எண்ணங்களை எண்ணுங்கள், அதுவே நல்ல செயல்களை உருவாக்கும். ஒரு நாள் தலையில் கிரீடமாய் பேரின்பமாய் வந்து சேரும். தரணி தலையின் மீது நிற்போம். அன்னத்தை அம்மா ஊட்டி வளர்த்தாள், தைரியத்தை அப்பா தந்து வளர்த்தார், அறிவை குரு சொல்லி தந்தார். தாய்ப்பால் குடித்தால் பசி தீரும், ஆனால் தமிழ்பால் குடித்தவனுக்கு என்று தீரும். அண்டை நாட்டுடன் அன்பை பகிர்ந்து அகிம்சை வழியில் நாமும் நடப்போம் என வீரத்தோடு விவசாயத்தையும் சேர்த்து இழுத்த தென் சீமையின் சிறப்பே சிகரமானது. தாய் மண்ணுக்கும் தமிழ் மொழிக்கும் வெற்றி கொடி நாட்டிய வீரமங்க வேலு நாச்சியார் அவர்கள் பிறந்த தமிழ் மண்ணில் தான் நாமும் பிறந்தோம் என்ற இருமாப்பில் தமிழை வணங்கி தமிழுக்காக போராடும் நல் உள்ளங்களையும் தேச பற்றாறுகளையும் நமக்கு சங்க இலக்கியங்கள், மகாபாரதம், இன்னும் பல தமிழ் ஆர்வத்தை
நாம கற்றுக்கொண்டு இருக்கும். எதனால் என்பதனால் இந்த தமிழ் மொழியினால் நம்ம தமிழ் மொழியை கற்றதனால்தான் இவ்வளவு நமக்கு தெரிந்தது. நாம் அறிந்து கொண்டதும் தெரிந்து கொண்டதும் கற்றுக்கொண்டதும் இந்த அழகிய தமிழ் மொழி கல்வியினால் கிடைத்த பொக்கிஷமே. என்றும் தமிழோடு எப்பொழுதும் இணைந்திருப்போம். வாருங்கள் தமிழ் உறவுகளே. அடுத்தது கவியரங்கத்தில் ஒவ்வொருவராக அழகாக அவரவர் இருக்கையில் இருந்து அருமையாக கவிதை படைக்க வரும் அனைத்து அன்புள்ளங்களையும் வருக என கூறி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். அருமையம்மா, அருமையாக தங்களுடைய கவிதையை தந்தீர்கள். அதாவது விஞ்ஞான வளர்ச்சியை அசுர வளர்ச்சி அடைந்திருந்தாலும் நாம் நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் கொண்டு நாம் தமிழ் வழியில் நம்முடைய சிந்தனையை செலுத்த வேண்டும் என்றும், அன்பை சொல்லிக் கொடுத்தார் அம்மா என்றும், அறிவை சொல்லிக் கொடுத்து வளர்ப்பவர் தந்தை என்றும், தமிழ்பால் தான் சிறந்தது என்று மிக சிறப்பான ஒரு கவி வரிகளை தந்திருக்கின்றீர்கள் அம்மா. தங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார நன்றிகளையும் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன் அம்மா. மிக சிறப்பு, வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா, நன்றிங்க சகோதரி. முதலில் திருமதி தாரகை குடந்தையிலிருந்து தாங்கள் கவிதையை தாருங்கள். மணக்காலை மாற்றல் அறிவு. சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாவேந்தரை வணங்கி, பரந்தெங்கும் தமிழ் பார்க்கும் ஐயா அவர்களையும் வணங்கி, தற்போது சிறப்பாக தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் திருமதி ரேவதி கணேசன் அவர்களையும் வணங்கி, உலக கவியரங்க சிறப்பு நாயகி திருமதி பவானி தனஞ்சயன் அவர்களையும் வணங்கி, சக கவி ஆளுமைகளையும் மற்றும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது தமிழ் வழி கல்வியே சிறந்தது என்ற கவிதையை இப்போது உரித்தாக்கி மகிழ்கின்றேன். அறிவை வளர்க்கும் தமிழ் வழி கல்வி, அறிவின் இருள் அகற்றும் தமிழ் வழி கல்வி, கண்டுபிடிப்புகள் தமிழில் நாம் குரல் சரியா வரலைங்க. குரல் சரியா கேட்கலீங்க சகோதரி. குரல் சரியா கேட்கலீங்க சகோதரி. கேக்குதா? இப்ப கேக்குது சகோதரி, கேக்குது. கவி பாடுங்க. திரும்ப சொல்லவா? தமிழ் கல்வியை சிறந்தது. தமிழ் வழி கல்வி, அறியாமை இருளகற்றும் தமிழ் வழி கல்வி. தமிழ் என்று சொல்லி தலைநிமிர்ந்து நின்று தோற்றம் கொண்ட நாள் முதல் ஏற்றம் கொள்ள தமிழ் வழி கல்வி கொண்டு ஆணையிலே ஆக்கம் கொண்ட கண்டுபிடிப்புகள் நாளும் அரங்கேற தமிழே நம் உயிரே. முன்னோக்கு ஆங்கில மோகத்தால் சிக்காகி பிதற்றிட சாரணி அணிந்து லட்சங்கள் பல தமிழ் நுட்பம் ஆங்கில கல்வி. ஆங்கில கல்வி மோகத்தால் தமிழ் மொழி இழக்காதே. ஆங்கில கல்வி மோகத்தால் தமிழ் மொழி இழக்காதே. வேகத்தால் அனைத்தும் நடவாதே. வேகத்தால் அனைத்தும் நடவாதே. தொன்மை கொண்ட தமிழுக்கு தொழில்நுட்பம் கண்ட அகத்தியம் சாட்சி. தொல்காப்பியம் கொண்ட சிறப்பு தமிழன் சிறப்பு. நன்மை நூலே தமிழை ஆழ்ந்து தமிழியல் பார்வை கொண்டு தமிழ் பரப்பினார். ஐம்பெரும் காப்பிய அணிகள் தமிழ் அன்னைக்கு அணிவித்து தற்காலம் வரை தமிழை பாடுகின்றன. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். ஏற்று தமிழை மீட்டெடுத்த தமிழ் தாத்தா உவேசாவை வாழ்த்துவோம். எதிர்ப்போம், வந்த மொழி தவிர்ப்போம். தமிழாம் வாயார் வாழ்த்தி
கல்லூரிகளில் புகுத்துவோம். தமிழ் காக்க ரத்தம் கொதித்தது கையே, தமிழ் மொழியை காக்க ரத்தம் கொதித்தது கையே, ஒரு யுத்தம் நடத்திடு கையே, ஒரு யுத்தம் நடத்திடு கையே, கடல் எங்கும் தமிழ் பாடி தாய்மொழி தமிழை போற்றுவோம் போற்றி போற்றி என்ற கவிதையை தங்கள் அனைவருக்கும் முடித்தாக்கி விடைபெறுகின்றேன். நன்றி. கவிஞர் குழந்தை சாரதி. சகோதரி, தாங்கள் கவிதை சரிவர காதில் விழவில்லை என்றாலும் கருத்துக்கள் நிறைந்த கவிதையாக இருந்தது. நாளும் அரங்கேற தமிழ் வழியே சிறந்தது என்று சிறப்பாக சொல்லியிருந்தீர்கள். ஆங்கில முகத்தில் தமிழை விட்டுவிடக் கூடாது என்பதை ஆணித்தரமாக சொல்லீர்கள் சகோதரி. தங்கள் கவிதை சிறப்பானது. நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்தது விதைக்கவி வசந்தகுமார், கோட்டுச்சேரியிலிருந்து. அடுத்த கவிஞர். இணைஞ்சவங்களை மட்டும் கூப்பிடுங்கம்மா. நீங்க அந்த நேம் லிஸ்ட் வச்சு தயவு செய்து கூப்பிடாதீங்க. இணைஞ்சிருக்கிறவங்கள பாருங்க, அவங்கள வச்சு கூப்பிடுங்க. 2வது எழிலரசி அம்மாவை கூப்பிடுங்க. அடுத்து மாசித்துறை ஐயாவை கூப்பிடுங்க. அடுத்து மாலத்தி அனந்த பத்மநாபன், அடுத்து காந்திமதி வாசன், அப்படி கூப்பிடுங்க. சரிங்க. எழிலரசு சரவணன் மண்ணச்சநல்லூர் அவர்களை அன்புடன் கவிதை தார அழைக்கின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் திருவள்ளுவரையும் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களையும் வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்கும் பண்பிற்கும் உரிய ஆதிச்சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் உலக சாதனை சிறப்பு கவி அரங்கத்திற்கு வரவேற்புரை நல்கிய அன்பு சகோதரி பவானி தனஞ்சயன் அம்மா அவர்களுக்கும், தலைமையேற்று சிறப்பாக நடத்தி வரும் திருமதி ரேவதி கணேசன் சீர்காழி புத்தூர் அம்மா அவர்களுக்கும், இன்றைய கவி அரங்கத்திற்கு கவிபாட வந்திருக்கும் இருபால் கவிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான நல்வணக்கங்கள். இன்றைய கவியரங்கத்தின் தலைப்பு தமிழ் வழி கல்வியே சிறந்தது. ஆம், தமிழ் வழி கல்வியே தலை சிறந்தது, தகைசால் மூத்தோர் சொல் மொழிந்தது. தமிழ் வழி கல்வியே தலை சிறந்தது, தகைசால் மூத்தோர் சொல் மொழிந்தது. தாய்மொழி தமிழே மூத்த மொழி, கல்வி அறிவு பெற்று சிறக்கும் வழி. தாய்மொழி தமிழே மூத்த மொழி, கல்வி அறிவு பெற்று சிறக்கும் வழி. அக்கினி நாயகன் APJ அப்துல் கலாம் கற்றது தமிழ் வழி கல்வியே. அக்கினி நாயகன் APJ அப்துல் கலாம் கற்றது தமிழ் வழி கல்வியே. சந்திராயன் அனுப்பிய அறிவியலாளர் மயில்சாமி புகழ் பெற்றது தமிழ் வழி கல்வியே. சந்திராயன் அனுப்பிய அறிவியலாளர் மயில்சாமி புகழ் பெற்றது தமிழ் வழியே. மங்கள்யான் விண்கலம் ஏவிய வீரமுத்துவேல் மங்கா புகழ் ஈட்டியது தாய்மொழி கல்வியே. மங்கள்யான் விண்கலம் ஏவிய வீரமுத்துவேல் மங்கா புகழ் ஈட்டியது தாய்மொழி கல்வியே. அருமை பெற்றோரே ஆழ்ந்து சிந்திப்பீர், அருமை பெற்றோரே ஆழ்ந்து சிந்திப்பீர், வரும் தலைமுறை சிறந்திட வழி வகுப்பீர். தமிழ் வழி கல்வியே தரணியில் தலையாயது, புவனத்தில் தமிழுக்கு ஈடு இணை ஏது. தமிழ் வழி கல்வியே தரணியில் தலையாயது, புவனத்தில் தமிழுக்கு ஈடு இணை ஏது. அன்போடு அறத்தை செப்பும் மொழி, பண்போடு ஒழுக்கத்தை பறைசாற்றும் மொழி. அன்போடு அறத்தை செப்பும் மொழி, பண்போடு ஒழுக்கத்தை பறைசாற்றும் மொழி. ஆகச் சிறந்த மேதைகளும் கற்று சிறப்படைந்தது தமிழ் வழி கல்வியே. ஆகச் சிறந்த மேதைகளும் கற்று சிறப்படைந்தது தமிழ் வழி கல்வியே. மொழி என்பது நமது உணர்வாகும், உயிருக்கு நிகரான தாய்மொழி கற்போம். மொழி என்பது நமது உணர்வாகும், உயிருக்கு நிகரான தாய்மொழி கற்போம். தரணியில் 8 திக்கும் பெரும்புகழ் அடைவோம். தரணியில் 8 திக்கும் பெரும்புகழ் அடைவோம். புறப்படுவீர் தமிழ் வழி கல்வி கற்றிடவே. உடனே புறப்படுவீர் தமிழ் வழி கல்வி கற்றிடவே என்று கூறி வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு நன்றிகளை நல்கின்றேன். நன்றி அம்மா, வணக்கம்.
கவிதை மிக அருமையாக இருந்ததம்மா. அன்போடு அரவணைக்கும் தமிழ் மொழியே, பண்போடு பறைசாற்றும் தமிழ் மொழியே, விஞ்ஞான வளர்ச்சியில் அப்துல் கலாம் அவர்களையும் மயில்சாமி அவர்களையும் இந்த கவியரங்கத்தில் அரங்கேற்றதற்கு மிக்க மகிழ்ச்சி அம்மா. சகோதரி அவர்களுக்கு நன்றி. கவிதைக்கு முன்னோட்டம் தாருங்கள் சகோதரி. மிக சிறப்பு அம்மா. எழிலரசி அம்மா அவர்களுடைய கவிதை எப்பொழுதுமே ஒரு தனி சிறப்பாக தான் இருக்கும். அந்த வகையில் இன்றும் மிக சிறப்பாக இருந்தது. அதாவது மயில்சாமி அவர்கள் கற்றதும் தமிழ் வழிதான், விஞ்ஞான அப்துல் கலாம் கற்றதும் தமிழ் வழியே தான் என்றும், மங்கல்யம் அந்த அனுப்பின அந்த வீரமுத்துவேல் படிச்சதும் தமிழ் வழிதான் என்றும், ஆகவே பெற்றோரே சிந்திப்பேர், ஆழ்ந்து சிந்திங்க, தங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் தமிழ் வழி கல்வியில சேருங்க அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சிறப்பு. அதே போல புவனத்துல தமிழுக்கு ஈடு இணை ஏது? நிச்சயமா இந்த தரணியில தமிழுக்கு ஈடு வேறு மொழி ஏது என்பதையும், நல்ல ஒரு அறத்தையும் நல்ல ஒரு பண்பையும் பறைசாற்றுகின்ற ஒரு மொழி என்று சொன்னால் அது நம்முடைய தமிழ் மொழி. ஆக சிறந்த ஒரு மேதைகளை உருவாக்கியதுமே ஒரு சிறந்த தமிழ் மொழிதான் என்று தம்முடைய கவிதைகளை அத்தனை விஞ்ஞானிகளையும் மேதைகளையும் கொண்டு இங்கு காட்டிய நம்முடைய எழிலரசி தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா. மிக சிறப்பு, வாழ்த்துக்கள். நன்றிகள் அம்மா, மிக்க நன்றி. அடுத்து திருமதி காந்திமதி ஆசிரியர் அவர்களை அன்புடன் கவிதை தார அழைக்கின்றேன். அம்மா, அனைவருக்கும் வணக்கம். இணைய அவையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். என்னுடைய தலைப்பு தமிழ் வழி கல்வியே சிறந்தது. தமிழ் மொழிதான் சிந்திக்கும் திறனின் திறவுகோல். தாய் தமிழ் மொழிதான் கற்றலின் மாபெரும் ஆற்றல். தாய்மொழி வழியே தெளிவான முழுமையான கற்றல், தாய்மொழி வழியே மட்டுமே எளிமையான ஆழ்மையான கற்றல். ஆம், தமிழ் மொழியின் அரும்பெரும் பழம்பெரும் தொன்மை, தமிழ் மொழியின் அரும்பெரும் பழம்பெரும் தொன்மை, தமிழன் ஒவ்வொருவனின் அரும்பெரும் பெருமை, தமிழன் ஒவ்வொருவனின் அரும்பெரும் பெருமை. தமிழிலிருந்து தோன்றியது பிற திராவிட மொழிகள், தமிழிலிருந்து தோன்றியதே பிற திராவிட மொழிகள். தகை சான்ற நீண்ட நெடியதுதான் வரலாற்று சான்றுகள், தகை சான்ற நீண்ட நெடியதுதான் இதன் வரலாற்று சான்றுகள். தமிழ் மொழியின் இலக்கிய படைப்புகளின் வளங்கள் தமிழின் கருத்தாழத்திற்கு சிறந்த சான்றுகள். அமிர்தகத்தை கடைந்தாலும் அதிலிருந்து வருவது என்னவென்றால் அரியதொரு அருந்தமிழ் மொழி என்றார் நாமக்கல் கவிஞர். அமிர்தகத்தை கடைந்தால் அதிலிருந்து வருவது என்னவென்றால் அரியதொரு அருந்தமிழ் மொழி என்றார் நாமக்கல் கவிஞர். பாரதியும் சொல்லில் உயர் சொல் தமிழ் சொல்லே என்பதால் பாப்பா அதை தொழுந்து படித்திரடிப்பா என்றார். பாரதியும் சொல்லில் உயர் சொல் தமிழ் சொல் என்பதாலே பாப்பா அதை தொழுது படித்திதடி என்றார். தமிழில் சதுரகராதி தந்திட்ட வீரமா முனிவர், தமிழ் மாணவன் என்று அடையாளப்படுத்திக் கொண்ட போப் பாண்டவர், இவரெல்லாம் தமிழர் அல்லவா? இவரெல்லாம் தமிழுக்கு தந்த வரலாற்று சான்றுகள் அல்லவா? தமிழன் ஈரடி குரட்பா வேந்தன் தன் பக்கம் இவ்வுலகையே இழுத்த வரலாறு இதற்கு எடுத்துக்காட்டு அல்லவா? தமிழன் ஈரடி குரட்பா வேந்தன் இவ்வுலகையே தன் பக்கம் இழுத்தது இதற்கு சான்றல்லவா? தமிழே என்றும் உலகின் உன்னத முழக்கம் அல்லவா? தமிழே என்றும் உலகின் உன்னத முழக்கம் அல்லவா? பாவேந்தர் வழி நின்று மாங்கா புகழ் கொண்ட தமிழ் மொழியிலே நாம் கற்றிடுவோம். பாவேந்தர் வழி நின்று மங்கா புகழ் கொண்ட தமிழ் மொழியிலே நாம் கற்றிடுவோம். பாரெல்லாம் தமிழோசை மென்மேலும் முழங்கிட செய்திடுவோம். பாரெல்லாம் தமிழோசை மென்மேலும் முழங்கிட செய்திடுவோம் என்று கூறி நல்வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கவிதை அருமையம்மா. தமிழன் ஈரடி சான்று அல்லவா? கேள்வி கேட்டீங்கல்ல, அது உண்மைதான். அதுக்கு பதில் அதுதான். அருமை அருமை. கவிதை வர்ணிக்க வாசிக்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்கம்மா. அருமையான கவிதைங்கம்மா. சகோதரி அவர்களுக்கு தாருங்கள்.
சிறப்பான கவி வரிகளை தந்திருக்கின்றீர்கள் அம்மா. அதாவது தமிழ் வந்து தமிழ் மொழி ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு திறவுகோல் என்னன்னு சொன்னா அது நம்மளுடைய தமிழ் மொழிதான் என்றும், பழம்பெரும் தொன்மை வாய்ந்தது நம்முடைய தமிழ் மொழி என்றும், அந்த தமிழிலிருந்துதான் பிற திராவிட மொழிகள் தோன்றியது என்றும், பிற படைப்புகள் இது எல்லாமே தமிழில் இருந்துதான் மற்ற படைப்புகள் எல்லாம் தோன்றியது. இதனால்தான் பாரதி கூட சொன்னார், சொல்லே உயர்வும் தமிழ் சொல்லே என்றும், அதை தினமும் தொழுது படித்திடடி பாப்பா என்று பாப்பாவிற்கும் அறிவூட்டினார் என்றும், அதே போன்று ஈரடியால் தன்னுடைய இந்த உலகத்தையே அளந்த திருக்குறளுடைய அந்த திருக்குறள் அதுவும் தமிழ் மொழியில தானே அவர் எழுதியிருக்கிறார் என்றும், அதே போன்று பாவேந்தர் வழியில் நின்று பாரெங்கும் தமிழை நாம் பறைசாற்றுவோம் என்று அழகிய கவி வரிகள் படைத்த காஞ்சிபுரம் காந்திமதி ஆசிரியர் அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா. மிக சிறப்பு வாழ்த்துக்கள் அம்மா. தாரகி பேசுகிறேன். ஆடியோ சரியா இருந்ததாம்மா? சரியில்லைன்னு சொன்னீங்களே, திரும்பவும் வாசிக்கலாமா? கேக்குறாங்க சகோதரி, திரும்பவும் வாசிக்கலாமா சகோதரி? இருக்கிறவர்களை அழைத்து விட்டு கடைசியில் வாய்ப்பு தருகிறோம். சரிங்க. அடுத்தது முனைவர் மாசித்துறை ஐயா அவர்களை கவிப்பாட அழைக்கின்றோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் திருவள்ளுவரை தொழுது செயலராம் பாரதிதாசனை வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளராம் தமிழ் மாமணி பாரதி சுடர் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களையும் வணங்கி, தலைமையேற்று கவி ஆளுமைகளுக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் ரேவதி கணேசன் சீர்காழிபுத்தூர் அம்மா அவர்களுக்கும் வணக்கத்தை கூறி, வரவேற்புரை நல்கிய பவானி தயானந்தயன் அம்மா அவர்களுக்கும் வணக்கத்தை கூறி, ஏனைய கவி ஆளுமைகளை அனைவருக்கும் வணக்கங்களை கூறி என் கவிதைக்குள் செல்கின்றேன். கவிதையின் தலைப்போ தாய்மொழி கல்வியே சிறந்தது. தமிழ் வழி கல்வியில் பயின்றால் தன் ஆர்வத்தை மிகைப்படுத்தலாமே. தமிழ் வழி கல்வியில் பயிலின் தமிழ்நாட்டின் மேன்மையை உயர்த்தலாமே. மொழிகளின் கல்வி தமிழ் மொழி கல்வியே சிறந்தது. மாநில மொழி கல்வியே மக்களை நல்லிடம் கொண்டு சேர்க்குமே. மாநிலத்தின் மொழி கல்வியே மக்களின் உயர்வை மேம்படுத்துமே. கற்றோர்க்கு சிறப்பு வருவதும் கன்னி தமிழ் மொழி கல்வியே ஆம். மனித வாழ்க்கையினை உயர்வடைய செய்வதும் மாநில மொழி கல்வியே. மக்களிடம் ஒழுக்கத்தை மேம்படுத்துவதும் மக்களின் மொழிவழி கல்வியே சிறப்பானதாம். தாய்மொழியில் மட்டுமே உலக அறிவை அனுபவிப்போம். இன்னரும் தமிழ் மொழி கல்வியை இளம் வயதிலேயே இனிமையுற படித்திட வேண்டும். பயிர்கள் வளர நீர் தேவை, மாணவன் உயர தாய்மொழி வழி கல்வி தேவை. பயிர்கள் வளர நீர் தேவை, மாணவன் வாழ்வில் உயர தாய்மொழி வழி கல்வி தேவை. நேர்மையும் நீதியும் ஒருங்கே அமைவதும் நம் மாநில கல்வி சிறப்பிலேதான் உள்ளதாம். தாய்மொழியில் படித்தோரை தருகன் உள்ளவர் என்று போற்றுவாராம். வேற்று மொழியில் படித்தோரை பிள்ளைகள் கைவிடலாம். தாய்மொழி கல்வி படித்தோரை தமிழன்னை தானாகவே உயர்த்துவாளாம். அறியாமையை அகற்றிடவும் அன்பு மொழி வழி கல்வியே சிறப்பானதாம். சிந்தனை அறிவை மேம்படுத்துவதும் சீர்தூக்கும் நம் செந்தமிழே ஆம். பாலர் பருவத்திலே இருந்து பாசம் காட்டிட புசிப்பது நம் தமிழ் வழி கல்வியே. பாலர் பருவத்திலே இருந்து பாசம் காட்டிட புசிப்பது நம் தமிழ் மொழி வழி கல்வியே ஆம். ஐம்பாட அறிவுகளை ஆழ்மையுடன் நமக்கு அளிப்பது தமிழ் வழி கல்வியே. ஐம்பாட அறிவுகளை ஆழ்மையுடன் அளிப்பதும் நம் தமிழ் மொழி வழி கல்வியே. தொல் அறிவியல் கருத்துக்கள் அனைத்தும் துலங்குவதும் நம் தொன்மை மொழி தமிழ் வழி கல்வியே. தொல் அறிவியல் கருத்துக்கள் அனைத்தும் துலங்குவதும் நம் தொன்மை தமிழ் மொழி வழி கல்வியே சிறந்தது என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.
கவிதை சிறப்புலே சிறப்புங்க ஐயா. மாணவர் உயர தமிழ் மொழியே தேவை, பயிர்கள் வளர நீர் தேவை, துளங்குவது தொன்மை மொழியிலே தமிழ் மொழி. அருமையான வரிகள் ஐயா. தேர்ந்தெடுத்த கவி வரிகள் மிகவும் சிறப்பான கவிதையும் படைத்தீர்கள், வரிகளும் அருமையாக இருந்ததுங்க ஐயா. நன்றி. சிறப்பான கவிதை வழங்கியது. சகோதரி தாருங்கள். அருமை ஐயா, அருமையான கவி வரிகளை தந்தீர்கள். மாசிதுரை ஐயா அவர்களின் கவி வரிகள் எப்பொழுதுமே மாசில்லாமல் மிக சிறப்பாக இருக்கும். தமிழ் வழி கல்வியில் பயின்றால் தன்னுடைய ஆர்வமும் மிக அதிகமாக வளரும் என்றும், கற்றவருக்கு ஒரு சிறப்பு வரும் என்று சொன்னால் அது தமிழ் வழி கல்வியில் பயின்றால் மிக சிறப்பு வரும் என்றும், மனித வாழ்வினை மேம்படைய செய்யும். இளம் வயதிலேயே தமிழ் வழியிலேயே கல்வி கற்க வேண்டும். அதாவது நம்மளுடைய திறனையும் சிந்தனை தளரும் மேலும் மேலும் வளர வேண்டும் என்றால் அது நமக்கு நம்முடைய அவரவர் தாய்மொழி தான் அவரவர்களுக்கு சிறந்தது என்று, அதாவது ஒன்று பயிர்கள் வளர நீர் தேவை, மாணவன் வளர தாய்மொழி கல்வியே தேவை என்றும், அந்த தமிழ் வழியில் கல்வி கயின்றால் தமிழ் அன்னை நம்மை கைவிட மாட்டார், உயர்த்துவார் என்று அழகிய கல்வி வரிகளை தந்த முனைவர் மாசிதுரை ஐயா அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் முடித்தாக்கிக் கொள்கிறேன் ஐயா. மிகச் சிறப்பு. வாழ்த்துக்கள். அடுத்து முனைவர் மாலதின்னு இணைப்புல இருக்காங்க. சகோதரி யாருங்க? பாருங்கள். மாலத்தி அனந்த பத்மநாபன் அம்மா வாருங்கள், தங்களுடைய கவிதையை தாருங்கள். கேக்குதாங்க அம்மா? கேக்குதாங்கம்மா? வாருங்கள் அம்மா, தங்கள் கவிதை தாருங்கள். கேக்குதுங்கம்மா. அனைத்து கவி சொந்தங்களுக்கும் வணக்கம். வணக்கம். தலைப்பு தாய்மொழியில் கற்றது. என் தாயின் கருப்பைக்குள் நான் கேட்ட மொழி, என் தாயின் கருப்பைக்குள் நான் கேட்ட மொழி, முதலாக நான் பேசிய தாய்மொழி தமிழ்மொழி. முதலாக நான் பேசிய மொழி தாய்மொழி தமிழ்மொழி. காப்பியங்கள் பலவாறாக அறிய தூண்டிய இம்மொழி, காப்பியங்கள் பலவாக அறிய தூண்டிய இம்மொழி, இம்மொழி கல்விதான் யான் படிப்பதும் படைப்பதும் தேன்மொழி, இசைக்கும் தேன்மொழி. அன்னை மொழியாம் அற்புத மொழி, அன்னை மொழியாம் அற்புத மொழி. இம்மொழி ஆங்கில இளைஞன் பொருளீட்ட ஆங்கில நாடு சென்றவன் தான், மறுப்போரும் இல்லை. அந்த இளைஞன் அங்கு போய் தமிழ்ச்சங்கம் தோற்றியது போற்றுதலுக்குரியதல்லவா? அங்கு போய் தமிழ்ச்சங்கம் தோற்றியது போற்றுதலுக்குரியது அல்லவா? ஆம், அந்நிய நாட்டுக்கு சென்றவன் நம்மின் கொடிநாட்டினான் என்பது யாருக்கு பெருமை? இது என் மண்ணின் மகத்தான பெருமை, இது என் மண்ணின் மகத்தான பெருமை. தமிழ் சான்றோரை அழைக்கிறான், தமிழ் சான்றோரை ஆங்கு அழைக்கிறான். வாருங்கள் நம்முடையை நாங்கள் சுவைக்க, வாருங்கள் நம்முடையை நாங்கள் சுவைக்க, உணர்ந்து ரசிக்க, முன்னிலும் மென்மையாக கற்றவர் சபைதனில் எமக்கும் பெருமை அல்லவா? வீட நடைபோடும் தமிழ் சொல்லும், வீட நடைபோடும் தமிழ் சொல்லும் பெருமை சேர்க்கும் அருமை மொழி, பெருமை சேர்க்கும் அருமை மொழி. தமிழ் சான்றோரை அழைக்கின்றான், வாருங்கள் நம்மளையே நாங்கள் சுவைக்க. தமிழ்
தமிழன் தான் செல்லும் இடமெல்லாம் தனிப் பெருமை கொண்டவராகிறான். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆனதால் மூத்த மணியாம் தமிழென்ன ஈன்றெடுத்த குழந்தைகள் அந்த செருக்கோடு தமிழ் பேச வந்தோம். இன்னும் இத்தமிழை பாட்டிசிக்கவும் வந்தோம். அவிழ்த்து விட்டோம். இதோ வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னன்னு சொல்கிறேன் அம்மா. வணக்கம். நன்றி. கவிதை வரிகளில் விட்டு குரல் வளம் வந்தாலும் கவிதை விடாமல் வாசித்துக் கொண்டிருந்த முயற்சிக்கு பாராட்டுக்கள் அம்மா. தங்கள் கவிதை அறக்குறையாக இருந்தாலும் யாவரும் படைப்பதும் படிப்பதும் தமிழே தமிழே என்று சொல்லி இருந்தீர்கள் அம்மா. மிகவும் அருமை. எவ்விதத்திலும் ஐயமில்லை. தமிழே தமிழே என்று வணங்குவோம். நன்றிங்கம்மா. சகோதரி. அருமை அருமையம்மா. மிக சிறப்பான கவி வரிகள். தங்களுக்கு இணைய பிரச்சனையாக இருந்தாலும் மிக சிறப்பான வரிகளை தந்திருக்கின்றீர்கள். அதாவது முதலாக நாம் பேசியது மொழி என்னவென்றால் நம்முடைய தாய்மொழிதான் என்றும், அந்த தாய்மொழியில் தான் பல காப்பியங்கள் தோன்றியது நம் தாய்மொழியில்தான் என்றும், அன்பே மொழியாம் அற்புத மொழி என்றும், போற்றுதலுக்குரிய மொழி என்று சொன்னால் அது நம்முடைய தாய்மொழிதான் என்றும், இது நம்முடைய மண்ணினுடைய மகத்தான ஒரு மொழியாகும். தமிழ் சான்றோர்களை அறிமுகப்படுத்திய ஒரு மொழி. இது நம்ம உணர்ந்து ரசிக்கக்கூடிய ஒரு மொழி எது என்று சொன்னால் தமிழ் மொழி என்றும், தமிழ் மொழியில தான் ஒரு பீடு நடை போடணும். பீடு நடை போட்டு நமக்கு தமிழுக்கு ஒரு அருமையும் பெருமையும் சேர்க்கக்கூடிய ஒரு அருமை வாய்ந்த மொழி என்று தங்களுடைய கவி வரிகளில் அத்தனை வரிகளையும் மிக சிறப்பாக தந்த மாலதி அனந்த பத்மநாதன் அம்மா அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா. மிகச் சிறப்பு. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி அம்மா. நன்றி. அடுத்தது திருமதி சத்தியவதி குமார் திருப்பூர் அவர்களை அன்புடன் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா அழைக்கிறது. கவிதை தாருங்கள் அம்மா. திக்கெட்டும் புகழ் வணக்கம். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் முன்னோடிகளாம் ஐயன் திருவள்ளுவரையும் பாவேந்தர் பாரதிதாசனாரையும் தொழுது ஒருங்கிணைப்பாளராம் அப்பா நீலாண்ட தமிழன் அவர்களுக்கும், இன்றைய கவியரங்கத்தின் சாதனை நாயகி பவானி அம்மா அவர்களுக்கும், இன்றைய தலைமை தங்கும் ரேவதி கணேசன் அம்மா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து கவி ஆளுமைகளுக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் வழி கல்வியே சிறந்தது. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சென்றோ, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சென்றோ, மயில் அகவுவதும் இனிதிலதாயினும் குயிலை போல கூவ முயற்சிக்கவில்லையே. மனிதரில் மட்டும் ஏன் இந்த மாற்றம்? அதுவும் தமிழர் மட்டுமே தன்மானம் இழப்பதேன்? அவரவர் தாய்மொழி அவரவர்க்கு சிறப்பு, அவரவர் தாய்மொழி அவரவர்க்கு சிறப்பு. தமிழ் மொழியோ உலகிற்கே சிறப்பு, தமிழ் மொழியோ உலகிற்கே சிறப்பானதென்றோ. உலகோர் வியந்து உவந்து போற்றும் மொழி, அயலவர் அதிசயித்து ஆவலுடன் கற்கும் மொழி. தயக்கம் கொண்டு தமிழர் தாழ்த்துவது ஏனோ? இன்னா செய்தார் நாண நன்னயம் செய்யும் பண்பு கூறும் தமிழை மறக்கலாமா? இன்னா செய்தார் நாண நன்னயம் செய்யும் பண்பு கூறும் தமிழை மறக்கலாமா? ஐவகை இலக்கணம் வகுத்து ஐம்பூதங்களாய் உலகை பிரித்து ஐந்தினை நிலங்களை தொகுத்து அகம் புறம் என வாழ்க்கையை வகுத்து வழங்கிய தமிழை தவிர்க்கலாமா? தமிழை போற்றுவோம். செயற்கை ஆடம்பரம் என்றும் ஆபத்து. இயற்கையாய் இருப்பதே இனிதே நிலைத்து நிற்கும், இயற்கையாய் இருப்பதே இனிதே நிலைத்து நிற்கும். தமிழர் என்று தலைநிமிர்வோம், தமிழ் வழி கல்வியை கடைபிடிப்போம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நான் உங்கள் சத்யவதி குமார், திருப்பூர் மாவட்டம். வணக்கம். கவிதை அருமை சகோதரி. அருமையான ஐம்பூதங்களையும் கவிதையில் உள்ளடக்கிறீர்கள். ஐம்பூதங்கள் தான் உலகை ஆண்டு கொண்டிருக்கிறது. நீர், நிலம், காற்று, ஆகாயம் இல்லை என்றால் நாம் எதுவும் இல்லை. அதில் ஒன்று தமிழும். தமிழ் இல்லையே நாம் ஏது? அழகான வரிகளை சிறப்பாக தந்தீர்கள். நன்றி சகோதரி. சகோதரி முன்னோட்டம் தாருங்கள். சிறப்பு அம்மா. எப்பொழுதுமே சத்யவதி குமாருடைய அம்மாவுடைய கவி வரிகள் அனைத்துமே மாறுபட்ட கோணத்தில் மிக சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் இன்றுமே மிக சிறப்பான ஒரு கவி வரிகள். அதாவது
காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. நிச்சயமாக அவரவர்களுக்கு அவரவர்கள் தாய்மொழி சிறந்தது. எப்படி எப்படி இருந்தாலும் அவரவர்கள் தாய்மொழியை சிந்தித்தால்தான் பல அந்த கற்பனை என்பது ஊற்றெடுப்பது அவரவர்கள் தாய்மொழி தான். என்னதான் நம்ம ஆங்கிலம் படித்தாலும் நம்முடைய சிந்தனைகள் தோன்றுவது என்று சொன்னால் அவரவர்களுடைய தாய்மொழி தான் அவரவர்களுக்கு சிறந்தது. அயலவர் அசந்து போக அவங்களே அசந்து போக கற்றிடக்கூடிய ஒரு மொழி என்று சொன்னால் அது நம்முடைய தாய்மொழி தான் என்றும், ஐந்திணை நிலங்களை தொகுத்து அறம் பொருள் என ஒழுக்க நிறைகளை கற்பித்த மொழியும் தமிழ் மொழிதான் என்றும், ஆகவே அத்தகைய தமிழை தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று சொல்வார்கள். அத்தகைய தமிழென்று நாம் சொல்லி பெருமைப்படுத்திக் கொள்வோம், பறைசாற்றிக் கொள்வோம் என்று மிக சிறப்பான ஒரு கவிவரிகளை தந்த சத்யவதி குமார் திருப்பூர் அம்மா அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். மிகச்சிறப்பு வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்து கவி ஆளுமை KS இந்திரணி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தாங்கள் கவி வரிகளை தாருங்கள். வாருங்கள் அம்மா, தாருங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவரான் திருவள்ளுவரை வணங்கி, செயலரம் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி, ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயாவையும் வணங்கி, தலைமையேற்றிருக்கும் ரேவதி கணேசன் அவர்களுக்கு வரவேற்பு அளித்த பவானி அம்மாவுக்கு வணக்கம் தெரிவித்து, தமிழ் வழி கல்வி என்ற தலைப்பில் கவி படைக்க வந்துள்ளேன். ஏற்றம் கொண்ட தேயங்கள் யாவும் தோற்றம் கண்ட நாள் முதல் கற்பது தாய்மொழி வழியிலே, ஆக்கம் கொண்ட கண்டுபிடிப்புகள் நாளும் அரங்கேறுகின்றன அவனியிலே, தாய்மொழி வழி கல்வியாலே எந்த மொழி வழி கல்வியாயினும் சொந்த மொழி வழி சிந்தனையிலே செயலாற்றிடுமே அறிவு. மந்தையாய் தமிழன் ஆனான் என்றோ சந்தையில் பேசும் ஆங்கிலம் அறிவி என்கின்றானே, விந்தையாய் வையம் காண சிந்தை கொண்ட தமிழன் அன்றே அறிவியலுக்கு தந்தையாய் வாழ்ந்தானே, அணுத்துளைக்கும் அறிவியல் கண்ட அறிவாற்றல் கொண்ட அவ்வை கற்றது தமிழன்றி வேறோ, அகத்தியர் கண்ட மகத்துவமான சித்த மருத்துவம் அறிவியல் அன்றி வேறோ, ஆண்டுகள் சில கடக்கா கட்டிடங்கள் மாண்டு போக நாட்டியமாடி கரிகார் சோழன் கட்டிய அணைக்கு இன்றும் நிகர் ஏதும் உண்டோ, சொல்லிமாலா கண்டுபிடிப்புகள் இன்று செல்லாத நபர்களின் சொத்தாகி போச்சு, தமிழன் பித்தாகி பிதற்றிடவோ ஆங்கிலம் இன்று கட்டாயமாச்சு. சொல்லுங்கம்மா, கேக்கலீங்களா? அம்மா கேக்கலீங்களா? மூடர்களின் முடியாட்சி முடிவுற முளைப்பாலுடன் தமிழ் பருகிய பிள்ளைகளின் மக்களாட்சி மலர்ந்திடுமே, வன்மம் கொண்டு வதைக்க நினைத்தால் தொன்மை கொண்ட தமிழை பன்மை முகம் கொண்ட தமிழர் குணம் கண்டே மடிவர் பகைவர், எங்கும் எதிலும் தமிழ் என்று ஏட்டில் வாழும் முடிமீட்டு பொங்கு தமிழுக்கு புகழ் சூட்டிடுவோம், தாய்மொழி வழி கல்வி போற்றி தரணி எங்கும் பரணி பாடி தமிழே தமிழர் உயிரென பாதுகாப்போம். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். அருமையான கவி வரிகளை தந்திருந்தீர்கள். மிக சிறப்பாக இருந்தது. அதாவது நம் தோற்றம் கொண்ட நாள் முதல் கற்பது தாய்மொழிதான். நாம் நாம் இந்த மண்ணுலகில் பிறந்தோமோ, நாம் பிறந்தது முதல் நாம் இறக்கும் வரை அவரவர்கள் தாய்மொழியில் நாம் கேட்பதும் எல்லாமே தாய்மொழிதான் என்றும், எந்த மொழியாக இருந்தாலும் சரி அது நம்முடைய தாய்மொழிக்கு இருக்கிற பெருமை வேற எதிலும் கிடையாது. அணு துளைக்கும் அந்த விஞ்ஞானத்திற்குமே பயன்பட்டது தமிழ் மொழிதான் என்றும், ஔவையார் கண்டதும் தமிழ் மொழிதான், அந்த அகத்தியர் கண்டதும் தமிழ் மொழிதான், பல இலக்கியங்கள் படைத்ததும் தமிழ் மொழிதான். அத்தகைய இலக்கியங்களின் பெருமையை பறைசாற்றுவதும் நம்முடைய தமிழ் மொழிதான். சொல்லி மாளாதது நம்முடைய தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை சொல்லி மாளாது என்றும், ஆங்கிலம் இருந்தாலும் தமிழுக்கே முதன்மை என்றும்,
வன்மம் கொண்ட அந்த குணத்தினால் தமிழை வதைக்க நினைப்பவர்களுடைய மனதை நாம் மாற்ற வேண்டும். தமிழை நாம் பறைசாற்றுவோம். தமிழ் வழியே சிறந்தது என்று ஒரு மிக சிறப்பான கவி வரிகளை தந்திருக்கின்றீர்கள் அம்மா. தங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். மிகச் சிறப்பு, வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த கவியை தாரகை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கவியை தாருங்கள், அனைவரும் கேட்போம். நன்றி அம்மா. இப்ப எடுக்குதா அம்மா? இப்ப கேக்குதா? கேக்குதாம்மா? கேக்கலையம்மா? கேக்கலையா? கேக்குதுமா, வாக்குங்க கேக்குதுமா. கேக்குதா? சரி, நன்றி. தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி, தமிழ் என்று தோள் தட்டி ஆடு என்ற செயலராம் பாவேந்தரை வணங்கி, தரணி எங்கும் தமிழ் பரப்பும் தமிழ் பணிச்செம்மல் ஐயா திரு நீலகண்டன் அவர்களை வணங்கி, தற்போது தலைமை பொறுப்பை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் திருமதி ரேவதி கணேசன் அவர்களை வணங்கி, உலக சாதனை கவியரங்க நாயகி திருமதி பவானி தனஞ்சயன் அவர்களை வணங்கி, சக கவி ஆளுமைகளுக்கு எனது வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்கின்றேன். இன்றைய கவிதை தலைப்பு தமிழ் வழி கல்வியே சிறந்தது. அறிவை வளர்க்கும் தமிழ் வழி கல்வி, அறியாமை இருளகற்றும் தமிழ் வழி கல்வி. தமிழன் என்று சொல்லி தலை நிமிர்ந்து நின்று தோற்றம் கண்ட நாள் முதல் ஏற்றம் கொள்ள தமிழ் வழி கல்வி. ஆக்கமும் ஊக்கமும் கொண்டு அவனியிலே ஆக்கம் கொண்ட கண்டுபிடிப்புகள் நாளும் அரங்கேற்ற தமிழே நம் உயிரே, தமிழே நம் உயிரே. நுனிநாக்கு ஆங்கில மோகத்தால் பித்தாகி பிதற்றிட காலுரை காலணி அணிந்து லட்சங்கள் விளையாடிட. பல தமிழனுக்கும் தன் குழந்தையின் கனவு ஆங்கில கல்வி. பல தமிழனுக்கும் தனது கனவு ஆங்கில கல்வி. ஆங்கில கல்வி மோகத்தால் தமிழ் மொழி இழக்காதே, வேகத்தால் அனைத்தும் நடவாதே, வேகத்தால் அனைத்தும் நடவாதே. தொன்மை கொண்ட தமிழுக்கு தொல்லுலகம் கண்ட அகத்தியம் சாட்சி. தொன்மை கொண்ட தமிழுக்கு தொல்லுலகம் கண்ட அகத்தியம் சாட்சி. தொல்காப்பியம் கொண்ட சிறப்பு தமிழன் பிறப்பு. நன்னூல் நூலே தமிழை ஆய்ந்து தமிழியல் பார்வை கொண்டு தமிழை பரப்பின. ஐம்பெரும் காப்பிய அணிகள் தமிழன்னைக்கு அணிவித்து தற்காலம் வரை தமிழை பாடுகின்றன. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் ஏட்டு தமிழை மீட்டெடுத்த தமிழ் தாத்தா உவேசாவை வாழ்த்துவோம். தமிழ் தாத்தா உவேசாவை வாழ்த்துவோம். அந்நிய மொழி எதிர்ப்போம், வந்த மொழி தவிர்ப்போம். வாழும் மொழி தமிழாம் வாயார வாழ்த்தி பள்ளி கல்லூரிகளில் புகுத்துவோம். தமிழ் மொழியை காக்க ரத்தம் கொதித்திடு சகியே, மொழி யுத்தம் நடத்திடு சகியே. தமிழ் மொழியை காக்க ரத்தம் கொதித்திடு சகியே, மொழி யுத்தம் நடத்திடு சகியே. தரணி எங்கும் பரணி பாடி தாய்மொழி தமிழை போற்றுவோம் போற்றி போற்றி. தரணி எங்கும் பரணி பாடி தாய்மொழி தமிழை போற்றுவோம் போற்றி போற்றி என்ற கவிதையை உரித்தாக்கி மகிழ்கின்றேன். நன்றி. உங்கள் குழந்தை தாரகை. நன்றி அம்மா. நல்லது சகோதரி, விட்டதை பிடிச்சிட்டீங்க, ரொம்ப சந்தோஷத்தானே? நன்றி அம்மா, நன்றி அம்மா. கவிதைகள் நல்ல அருமையான வரிகள், சிறப்பான முயற்சி, வெற்றி திருவினையாக்கும். உங்கள் கவிதையும் உங்கள் முயற்சியும் இரண்டும் ஒன்றாகவே அமைந்தது சகோதரி. நல்லது சகோதரி, பின்னோட்டம் தாருங்கள். அறிவை வளர்க்கும் தமிழ் மொழி கல்வி என்றும், அந்த அறிவை வளர்த்து அறியாமையை நீக்கிடும் நம்முடைய தமிழ் வழி கல்வியில் பயின்றால் நம்முடைய அறியாமை நீங்கிடும். அதாவது ஆங்கில மோகத்தினால் பல லட்சங்கள் நாம் இழக்கிறோம். எதுக்கு அந்த லட்சங்களை இழக்கணும்? தமிழ் வழி கல்வி கற்றால் என்ன? அதனால அந்த ஆங்கில மோகத்தினால தமிழ் வழி கல்வியும் சாகாது. தொல்காப்பியர் தான் இதுக்கு சாட்சி. நன்னூல் முதல்
இன்று வரை நிறைய இலக்கியங்கள் எல்லாம் தமிழ் மொழியில் இருக்கிறது என்றும், ஐம்பெரும் காப்பியங்கள் தமிழ் அன்னையினுடைய ஒரு அணிகலன்களாக திகழ்கிறது என்றும், எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், தமிழ் மொழியை காப்போம் என்றும், தரணி எங்கும் பரணி பாட தமிழ் மொழியை நாம் போற்றி போற்றி நாம் தமிழினுடைய சிறப்புகளை பருகுவோம் என்று கூறிய தாரகை குழந்தை அம்மா அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன் அம்மா. மிகச் சிறப்பு, வாழ்த்துக்கள். நன்றி. யாராவது இணைப்புல இருக்கீங்களா? அடுத்து என்னுடைய கவிதையை நான் வாசித்துறேம்மா. சகோதரி யாரும் இருக்காங்களா? இல்லீங்களா சகோதரி? நான் தான். நீங்க தான். சரிங்க சகோதரி. அடுத்து நிறைவாக சகோதரி திருமதி பவானி தனசெழியன் அவர்களை கவிப்பாட அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள், கவிதையை தாருங்கள். அனைவருக்கும் மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் வழி கல்வியே சிறந்தது என்னும் தலைப்பில் அறுசீர் விருத்தத்தில் என்னுடைய கவிதை. எத்திசையும் ஓங்கி மின்னும் எங்களின் இன்றமிழ் சொல் சத்தென விளங்க நாவில் சரளமாய் அயலற் சொற்கள் பொத்தென விழுதல் வேண்டாமே. பொற்றமிழ் ஆய்ந்து பேச வித்தென விளையும் பூவில் வெண்தமிழ் ஒன்றே நன்று. பாரெங்கும் வீசி பறந்து நிற்கும் பைந்தமிழ் இருக்க ஊரெங்கும் உனது பெருமை உயர்வாய் இயம்ப உத்தமமான தமிழ் மொழியே சிந்தனை எல்லாம் சிறப்புற்று விளங்கிட சித்தமான சிந்தையெல்லும் தீந்தமிழ் சுவைக்க நிந்தை கொள்ளும் இலக்கியங்கள் நினைவில் நிறுத்திட நிதர்சனமான தங்க தமிழே நீ இருக்க அயலான் மொழியதற்கு தமிழ் வழி கல்வி தனித்துவம் பெற்றிட தரணிக்கு எடுத்து இயம்புவோமே. அமிழ்தாய் நம்மொழி காதில் தேனாய் தீஞ்சுவை இசைக்க வண்டமிழாய் தீந்தமிழாய் பைந்தமிழாய் செந்தமிழாய் நறுந்தமிழாய் இனிக்க தமிழ் வழி கல்வியே தலையால் வணங்கி சிறப்பிடுவோம் என்று கூறி நல்லதோர் வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். அன்பு சகோதரி பவானி, திருவள்ளூர். நன்றி கிளம்பும் சகோதரி தங்களைப் போலவே இனிமையாகவும் வண்டத்தமிழ் செந்தமிழ் அனைத்து தமிழையும் உள்ளடக்கி கவிதை வாசித்தீர்கள் சகோதரி. அருமை அருமை. நிகழ்ச்சியை இத்துடன் முடித்துக் கொள்ளலாமா? இன்னும் யாராவது தொடர இருக்கிறார்களா? இல்லம்மா, மிக சிறப்பு. இன்று அழகான பேசுங்கம்மா. அழகான உலக சாதனை சிறப்பு கவியரங்க தொடர் அழகாய் அனைத்து ஆளுமைகளும் அருமையாகவும் தமிழிலே தமிழ் ஒன்றிய இருந்து அழகாக கவிப்படைத்த அத்துணை ஆளுமைகளுக்கும் இதுவரை பொறுமை காத்து ஒவ்வொருவராக கவிதை தந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இந்த சிறப்பான கவியரங்கம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. தலைமை தாங்க எனக்கு வாய்ப்பளித்த ஐயா நீலகண்டன் ஐயா அவர்களை வணங்கி என் உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி தந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. பவானி அம்மா நன்றி, ரேவதி அம்மா நன்றி, தாரகை அம்மா நன்றி, மாசிதுரை ஐயா நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் நன்றிம்மா. தமிழ் போல் வாழட்டும் நமது உறவுகள். நீண்ட காலம் பயணிப்போம். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றியம்மா. நன்றி. அனைவருக்கும் நன்றி அம்மா. நன்றி ஐயா. மாசி ஐயா இணைப்பில் இருக்கும் அனைவருக்கும் நன்றி அம்மா. 87வது மிக சிறப்பாக நடந்தேறியது. இதில் பங்கு கொண்ட அத்தனை கவிஞர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த கவிதைகளை நம்முடைய வலையேற்றம் செய்து நம்மை மகிழ்விக்க செய்யும் நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் மேலாண் இயக்குனர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அம்மா அவர்களுக்கும் இந்நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நம்முடைய கவிதைகளை கவிதைக்களம் நிகழ்வில் ஜெர்மனி வானொலி நிலையத்தில் வெளியேற்றம் செய்யும் ஜெர்மனி வானொலி நிலைய இயக்குனர் திரு நைனி விஜயன் அண்ணா அவர்களுக்கும் மற்றும் தமிழ்வேல் சசிகலா சகோதரி அவர்களுக்கும் இந்நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நமக்கெல்லாம் இந்த நிகழ்வுகளை மிக அருமையாக ஒருங்கிணைப்பு செய்து கொள்ளும் நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இன்று கவியரங்கில் பங்கு பெற்ற அத்தனை கவிஞர்களுக்கும்
காந்திமதி, தாரகை அம்மா, KS இந்திராணி ஆசிரியர், நாசித்துறை ஐயா அவர்கள், ரேவதி கணேசன் அம்மா அவர்கள் மற்றும் எழிலரசி அம்மா அவர்கள் மற்றும் கலந்து கொண்ட அத்தனை கவிஞர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை வெளிக்காட்டுகிறேன். இன்றைய கவியரங்கத்திற்கு தலைமை தாங்கி அனைவரின் கவிதைகளையும் உள்வாங்கி மிகச் சிறப்பான ஒரு பின்னோட்டத்தை அளித்த தலைமை திருமதி ரேவதி கணேசன் சிறுகாழிபுத்தூர் சகோதரி அவர்களுக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். அம்மா மிகச் சிறப்பு வாழ்த்துக்கள், நன்றிகள். நன்றி. ஐயா ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிடுங்க.